இவ்வளவு நாளும் ஆனந்த் பேச்சை கேட்டுட்டு இருந்த கட்சிக்காரன் இப்ப செங்கோட்டையன் பேச்சை கேட்கறாங்க அப்படின்னு ஒரு நெருடல் வரும். அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா வெற்றி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆஃப்டர் செங்கோட்டையின் பிறகு தாவேகாவோட அப்ரோச்ல மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம்னா எல்லாரையுமே உள்ள சேர்ப்பாங்க. ஊர்கள்லயோ சொந்தக்காரன்டையோ ஜாதிக்காரன்டையோ பேசும்போது, தம்பி நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா, நான் இப்ப தாவேகால இருக்கேங்க, நம்ம பகுதிக்கு விஜய் வர போறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு கெத்தா இருக்கும். இயல்பாக ஏதாவது பேரே தெரியாத கட்சிக்கு போக முடியாதுல்ல. அது ஒரு இப்ப திமுக எனக்கு இடம் இல்லை, அண்ணா திமுக இடம் இல்லைன்னா பெட்டர் சாய்ஸ், ஒரே சாய்ஸ் அதானே. செங்கோட்டையன் நேற்று தாவேகால இணைஞ்சு இன்னைக்கு அவர் ஆபீஸ்ல வச்சிருக்கிற பேனர்ல விஜய் படத்தை ஏத்தியாச்சு. விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதான் அதுல பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம். நேற்றைக்கே பாருங்க, அவரு துண்டை போடுறத தவிர்த்துட்டாரு. பாக்கெட்ல அது பழைய படம், ஜெயலலிதா படம், இவங்க படத்தை தான் அவர் வச்சிருக்காரு. தவறு இல்லைங்கிற மாதிரி இப்ப தாவேகாவே ஆமா ஆமா சரதாங்க அப்படின்ட்டாங்க. புஷி ஆனந்த் வந்து ஃபுல்லா பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் விட சொல்லிட்டு பாண்டிச்சேரி முதலமைச்சர் புஷி ஆனந்த் அப்படி முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி ஆனும்ல. அங்க விஜயே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்க முடியாதுல்ல. அங்க செங்கோட்டையன் ஒரு 50 வருட கால ஒரு அனுபவம் உள்ள ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர், அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேகால வந்து இணையறார் அப்படின்னா தாவேகாவுக்கு என்ன மாதிரியான பலங்கள்? இப்போ செங்கோட்டையன் தொடர்ந்து எத்தனை பேர் போவாங்கன்னு பாருங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, அதிமுக சீனியர் தான், அவர் திமுகவுக்கு போறாருங்கிற பேச்சு அடிப்படுது. செங்கோட்டையன் திமுகவுக்கு போயிருக்கலாம், திமுக அவர்கிட்ட அழைப்பெல்லாம் இருந்துச்சு, அது போக விரும்பல. இப்போ திமுகவுக்கு போயிட்டு ஜெயலலிதா படத்தை போட முடியாதுல்ல. திமுகவுக்கு போயிட்டாரு, ஸ்டாலின் படத்தை போட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை கூட வைக்க முடியுமா? ஆனா தாவேகால அந்த அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அண்ணா அண்ணன்னு சுத்தி வருவாங்க, கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பேனர் கட்டுவாங்க. ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கல அவருக்கு. வந்து அவரோட கெப்பாசிட்டிக்கு மீறி வந்து அவர் நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நினைப்பு குழப்ப கிடக்குங்கிற கதை. அவர் அப்படியெல்லாம் ஸ்ட்ராங் லீடரெல்லாம் எமர்ஜ் ஆகலைங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மெச்சூர்டு லீடர்ஸ் வர்றது நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கு. திமுகவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிஹேனூர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் சார் அவர்கள் இருக்கார். அவரிடம் பேசுவது நிறைய விஷயங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் காலையில் தாவேகால இணைஞ்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? செங்கோட்டையன் நேற்று தாவேகால இணைஞ்சு இன்னைக்கு அவர் ஆபீஸ்ல வச்சிருக்கிற பேனர்ல விஜய் படத்தை ஏத்தியாச்சு. விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதான் அதுல பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம். செங்கோட்டையன் இருக்காரு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப புயல் வேக திருப்பங்கள் தான், ஆனா எதிர்பார்த்தது தான். தாவேகால இணையலைன்னா அவரு திமுகவுக்கு போயிருக்கணும். அதை தாண்டி அதிமுக வழி இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஒருங்கிணைப்பெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திருப்பி அவங்க ஒருங்கிணைப்புன்னு சொல்லி என்ன பயன் இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல தெளிவா இருக்காருன்னு வச்சுக்கலாம், இல்ல பிடிவாதமா இருக்காருன்னு வச்சுக்கிடலாம். நீங்க எப்படி வச்சுக்கிட்டாலும் சரிதான். சரி, அவர் கணக்கு என்னங்க, 26 தேர்தல் அதிமுக வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அதிமுகங்கிற கட்சி எடப்பாடிட்டு தானே இருக்கணும். அதானே அவரோட லட்சியமா இருக்க முடியும். 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 75 சீட்டு பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு இப்ப 5 வருஷம் ஆச்சு. திமுக ஆட்சி வந்து முழுமையா தோல்வி அடைஞ்சிருங்கிறதுக்கெல்லாம் அப்படியான உத்தரவாதம் கிடையாதுங்க. என்ன ரீசன்னா, வாட் எவர் இட் இஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார் ஆஃப் ஓட்டரை அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த செக்டார் எதுன்னா, இப்போ டெல்லி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, வலதுசாரி எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு மந்திரத்தை அவங்க கரெக்டா வச்சிருக்காங்கல்ல. அப்ப அந்த ஓட்டு வங்கி அப்படியே தானே மெயின்டைன் ஆகும். மெயின்டைன் ஆகும்போது 35% ஓட்டு இருந்தாலே ஜெயிச்சிடலாமே. எம்ஜிஆரே வந்து 1970 30% ஜெயிச்சது தானே. அப்போ செங்கோட்டையன் மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு அடுத்த முறை எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? நேற்றுக்கு விஜய் வந்து 20 வயதில் எம்எல்ஏ ஆனவர் செங்கோட்டையன்றாரு. அவர் எம்எல்ஏ ஆகும்போது 29 வயசுங்க. எனக்கு 1 இயர் சீனியர், அவ்வளவுதான். அது தோற்றம், வளர்ச்சி எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். விஜய் வந்து அந்த மாதிரி கூட அவருக்கு அதை சரியா ப்ராம்ப்ட் பண்ணல. 20 இயர்ஸ்க்கும் 29 இயர்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 10 வருஷம் வித்தியாசம் இல்லையா? அதுதான் அங்க இருக்கிற நிலைமை. அதுதான். ஆனாலும் செங்கோட்டையன் மாதிரி சீனியர்கள் அங்க போய் சேர வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான அரசியல் வந்து அதிமுக இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்ப எடப்பாடி வந்து அவரோட ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்ல இருந்து இறங்கி வர மறுக்கிறாரா சார்? ஜெயலலிதாவே அப்படி கிடையாதுங்க. அதை அவர் ஏன் புரிஞ்சுக்கிடலன்னு எனக்கு தெரியல. சரி, ஜெயலலிதா வந்துங்க 1981. எங்களுக்கு எப்படி அவங்க பரிச்சயம்னா, 1980 எம்ஜிஆர் வந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு தாய்ங்கிற பத்திரிகை வந்து லான்ச் ஆகுது, வார பத்திரிகை. ஆசிரியர் வல்லபுரிஜான். முன்னதாக அண்ணா இருக்கு. அண்ணா, தாய், மெட்டி 3 சேர்ந்து ஒரே வளாகம், நெல்சன் மாணிக்கம் ரோடு வளாகம். நான் முதல்ல பத்திரிகை அண்ணா இருந்து அந்த வளாகத்துலதான். எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் தான் அதை பார்த்துக்கிட்டாரு. அப்போ ஒரு நல்ல கட்டுரை தொடர் போட்டா
பத்திரிகையோட விற்பனை கூடும், எல்லாரும் நினைக்கிறது தானே. நல்ல கட்டுரைத்தொடர் போட்டா பத்திரிகையோட விற்பனை கூடும். பாப்புலரா இருந்த கட்டுரையாளர்கள்ல ஒருவர் வந்து ஜெயலலிதா. அவங்க துக்ளக்ல கட்டுரைத்தொடர்ல ரொம்ப பாப்புலர். அதுக்கு முந்தி கல்கியில உறவின் கைதிகள்னு ஒரு தொடர் கதை. அதுல கான்ட்ரவர்சி என்னன்னா, அந்த கதையோட கதாநாயகன் எம்ஜிஆர்ங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு அதுல இருந்தது. அப்புறம் கதை வந்து வெகு விரைவாக முடித்து வைக்கப்பட்டது. அப்போ இவங்க ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, சரி இவங்களை வந்து நம்ம கட்டுரை கேட்கலாம்னு சொல்லி ஒரு கட்டுரை தொடர், எனக்கு பிடித்தவைங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு தான், மனதை தொட்ட மலர்களோ என்னமோ கட்டுரை தலைப்பு. அப்ப நாங்க டெய்லி வாங்க போவோம், அங்க ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பாங்க. அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்ட அமைப்பாளர், அந்த கட்டுரை தொடர் வெற்றி எல்லாம் சேர்ந்துதான் சத்துணவு திட்ட அமைப்பாளர் பதவி. அதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி அவங்களும் வலம்புரிஜானும் ஒரே நேரத்துல ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. 83 இல்லைன்னா 84 83 தான் நினைக்கிறேன். அப்பெல்லாம் பிளெக்சிபிள் தான். அப்புறம் வந்து ஜெயஜா பிரிவு, ஜெயலலிதா பிளெக்சிபிள் தான். எத்தனை வருஷம் பாருங்க, 81 இருந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் லீடரா அப்படி எமர்ஜ் ஆகி, அதாவது அவங்க வச்சதான் சட்டம்னு எமர்ஜ் ஆகிறதுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்படிலாம் நீங்க உடனே ஆயிட முடியாது எந்த கட்சியிலையும். 91 ஏன் அவங்க ஆர்எம்பி அட்ஜஸ்ட் பண்ணாங்க? ஆர்எம்பி கடுமையா எழுத்தவர். 84 வந்து தேர்தல் பிரச்சாரம், எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம போயாச்சு, புருக்லின் மருத்துவமனைக்கு ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியான பிரச்சாரம் வேணும், முகம் வேணுங்கும் போது ஆர்எம்பி வந்து அது வரைக்கும் ஜெயலலிதாவை ஏத்துட்டு இருந்தவர் ஜெயலலிதா ரெக்வஸ்ட் பண்ணாரு, போனாங்க. இவங்க எல்லா இடத்துலயும் சுற்றுச்சூழல் சூறாவளி பிரச்சாரம். அதுக்கு பிறகு ஆர்எம்பி அவங்களுக்கு வெயிட்டே கொடுக்கல, ஒதுக்குனாரு. 85 எம்ஜிஆர் இங்க திரும்பி வர்றாரு, நம்ம மீனம்பாக்கம் ஓல்டு ஏர்போர்ட்டுக்கு ஏத்தாப்புல தாங்க பெரிய கூட்டம் போட்டிருக்கோம். ஜெயலலிதாவுக்கு அழைப்பே கிடையாது. அதுல பாடுபட்டவங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். அதாவது நம்ம வெற்றிக்கு பாடுபட்டவங்க, ஆனாலும் மூத்த தலைவர்கள் புறக்கணிப்பாங்க. இது அரசியல். ஏன்னா கிட்டத்தட்ட செங்கோட்டையனா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஈக்குவலான இதுல இருக்கிற ஆள் தான். ஸோ அந்த கட்சியில இப்போ எடப்பாடி ஒரு எமர்ஜிங் லீடர் அங்கே ஆகிறார். அப்படிங்கிறப்போ அவர் வந்து அதான், நான் வந்து இங்கே நான் தான் ஸ்ட்ராங்கான லீடரு, ஸோ என்ன தாண்டி இங்கே வேறு எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேல இவ்வளோ விரிசல்கள், இவ்வளோ பிரச்சனைகளா? எடப்பாடி வந்து அவரோட கெப்பாசிட்டிக்கு மீறி வந்து அவர் நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நினைப்பு பிழப்ப கிடக்குங்கிற கதை. அவர் அப்படியெல்லாம் ஸ்ட்ராங் லீடரெல்லாம் எமர்ஜ் ஆகலைங்க. ஏன்னா அவரோட சேர்ந்த மத்தவங்க எல்லாருமே அவருக்கு ஈக்குவல் சீனியர்ஸ் தான். செங்கோட்டையன் மோர் சீனியர், அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போ எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அது போக திமுக ஆட்சி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுது எல்லாம் சரிதானும் கூட, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டார் ஓட் பேங்க் அவங்க திருப்திப்படுத்துறாங்க. அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்குங்க. அது என்ன ஆளுங்கட்சியா இருந்தாலும், என்ன ஆன்டி எஸ்டாபிளிஷ்மென்ட் ஓட்டா இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கு. அப்படியான சிச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும், அவரோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா அவர் சர்வபரி தியாகத்துக்கு தயாரா இருக்கணும். எல்லா தியாகங்களையும் செஞ்சு எல்லாரையும் அரவணைச்சிட்டு போய் விட்டு கொடுத்து, பயங்கரமா விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயங்க. அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியாது. ஆனா அவர் அப்படி பண்றது, அவர் அப்படியே பண்ணல. வந்த மாட்டை பூட்டுறதும் இல்ல, போன மாட்டை தேடுறதும் இல்லமாங்க எங்க ஊர்கள்ல. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. கட்சி அரசியலுக்கு அது சுத்தமா சரிப்பட்டு வராது. இப்போ செங்கோட்டையை தொடர்ந்து எத்தனை பேர் போவாங்கன்னு பாருங்க. அதான் சார் கேட்குறேன். ஏன்னா இப்போ செங்கோட்டை அவர்கள் வந்ததுனால இது வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கும் மற்ற மூத்த நிர்வாகிகளுக்கும் இது வந்து ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி இருக்குமா? அந்த கிரீன் சிக்னலுக்கு அவங்க எங்க போறாங்கிறது தான் தெரியல. இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, அதிமுக சீனியர் தான், அவர் திமுகவுக்கு போறாருங்கிற பேச்சு அடிபடுது. பொள்ளாச்சி ஜெயராமன் போயிருவாரு அப்படின்னு பேச்சு அடிபட்டு அப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமன் இல்லைன்னு மறுப்பறிக்கை கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு செட்டு திமுகவுக்கும் போகுன்ற, தாவேகாவுக்கு போறது அது தனி ரகங்க. இப்ப செங்கோட்டையன் திமுகவுக்கு போயிருக்கலாம், திமுக அவர்கிட்ட அழைப்பெல்லாம் இருந்துச்சு, அது போக விரும்பல இருக்கலாம். அதாவது நம்ம இவ்வளவு நாள் அதிமுக இருந்துட்டு இப்போ திமுகவுக்கு போயிட்டு ஜெயலலிதா படத்தை போட முடியாதுல்ல. ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போட்டு விஜய் படத்தை கூட வைக்கிற மாதிரி திமுகவுக்கு போயிட்டாரு. ஸ்டாலின் படத்தை போட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை கூட வைக்க முடியுமா? ஸ்டாலின் படத்தை போட்டீங்கன்னா நீங்க உதயநிதி படத்தை போடணும்ல. அந்த இடம் வந்து ஒரு சங்கடமான விஷயம் தான். எல்லா அரசியல்வாதிக்கும் அது கொஞ்சம் சங்கடமா தாங்க இருக்கும். அப்ப இயல்பாக அது அவர் பல விஷயத்தை யோசிச்சு பார்த்துருவார். இன்னொன்னு என்னன்னா, திமுக ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, செங்கோட்டையனுக்கே கோபிச்செட்டிப்பாளையம் சீட்டு நாளைக்கு திமுக கொடுத்தாலும் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல ஜெயிக்கிறதுக்கு உள்ளூர் திமுக உதவி வேணும்ல, லோக்கல் லீடர்ஸ். அவங்க பெரிய அளவுக்கு உதவி செய்வாங்கிறதெல்லாம் சந்தேகம் தான். கேம்பெயினுக்கு எல்லாம் வரமாட்டாங்க சரியா, செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு டிமிக்கி கொடுப்பாங்க, இதெல்லாம் பார்த்த விஷயம் தான். ஆனா தாவேக்கால அந்த அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அண்ணன்னு சுத்தி சுத்தி வருவாங்க, கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பேனர் கட்டுவாங்க. ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கல அவருக்கு. புரியுது. முடிச்சுட்டு அவர் ஜெயிக்கிறதுக்காக அது உதவியா இருக்கும்ல. இந்த கணக்கு எல்லாருக்கும் இருக்கு. செங்கோட்டையன் ஒரு 50 வருட கால ஒரு அனுபவம் உள்ள ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர், அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேக்கால வந்து இணையறார் அப்படின்னா தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான பலங்கள்?
தாவேக்காவுக்கு எனக்கு என்னமோ பலவீனம் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னாங்க, தாவேக்காவோட கிராஸ் செக்ஷன்ங்கிறது விஜயே சொல்ற மாதிரி ப்ரோ 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 குரூப், தென் ஜி குரூப், நண்பா நண்பி குரூப், இவங்க தானே. அப்ப செங்கோட்டையன் ப்ரோ என்ன பண்ண வராங்க? ஒன்று. இன்னொன்று, இன்னொரு பெரிய கிராஸ் செக்ஷன் அங்க என்ன சொல்லுது? யாரை கேட்டுங்க பஸ் இலவசமா கொடுத்தீங்க, எங்களுக்கு எதுக்குங்க ஓசி பஸ், எதுக்குங்க எங்களுக்கு 1000 ரூபாய் பணம்? இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேங்க காலையில. ஒரு லேடி வந்து உள்ள இருந்து வந்து டிவி பெட்டியை தூக்கி உடைக்க போறாங்க. இன்னொரு லேடி தடுக்கிறாங்க. எதுக்குமா டிவி பெட்டியை உடைக்கிறான்னு? எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்க தளபதி சொல்லியிருக்காருன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்புறம் இந்த அம்மா அப்படின்னா உங்க தளபதி எதுக்கு காஞ்சிபுரத்துல மோட்டார் சைக்கிள் இலவசம்னு சொன்னாருன்னு எதிர்கேள்வி கேட்காங்க. இப்படி ஒரு ஆர்குமெண்டா போய் திமுக வீடியோவா கூட இருக்கும். ஆனா அடிப்படை உண்மை ஒண்ணு இருக்கு. அதுல என்ன உண்மைன்னா, ஒரு சைடு வந்து யங்கா இருக்கிறவங்க இயல்பாகவே வந்து அதை நான் தொடர்ந்து நானும் பார்த்திருக்கிறேன் களத்துல. இலவசம்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் யங்ஸ்டர்ஸ்ட இருக்கு. இலவசம்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அதுக்கு எதிர்த்தரப்பட்ட இருக்கு. அதெல்லாம் சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட்ல முக்கியம்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில முதல் இலவசம் என்ன தெரியுமா? இலவச பல்பொடி. நிறைய பேர் மறந்தாச்சு அதெல்லாம். 1977 2 இலவசம். இலவச செருப்பு, இலவச பல்பொடி. பெரிய கிரிட்டிசிசம் வந்துச்சு. எம்ஜிஆர் அதை எப்படி அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு தெரியுமா? உடம்பு ஆரோக்கியம் என்பது வாய் சுத்தத்திலையும் பாத சுத்தத்திலையும் தான் தொடங்குது. எவ்வளவு பேர் செருப்பு விடாம போறாங்க. நான்லாம் இம்ப்ரெஸ்ட். என்னன்னா, நான் என்னோட ஸ்கூல் டேஸ் எண்டு வரைக்கும் எனக்குலாம் செருப்பு கிடையாது. சிம்பிளி செருப்பு இல்லாம தான் போவோம். இன்னைக்கு யாரும் செருப்பு இல்லாம போறதே இல்ல. ஆனா ஸ்கூல் முடிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு இலவச செருப்பு கவர்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கும் போது ஒரு செட் இம்ப்ரெஸ் ஆகுமா ஆக மாட்டோமா? எல்லாம் வந்து சாப்பிட வச்சுதான் பல் தைச்சிட்டு இருந்தான் அந்த காலத்துல. ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ்ல இருந்தவர், ஒரு ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸும் இருக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து தாவேக்காக்கு ஒரு ஆட் ஆன் தானே. இப்படி ஒரு சீனியர் இருக்கிறது, கிட்டத்தட்ட இவ்வளவு விஷயங்கள் பிளான் பண்ண தாவேக்கா பத்தி ஒரு டாக்கு அதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்ல. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மெச்சூர்டு லீடர்ஸ் வர்றது நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்ல. ஆனா செங்கோட்டையனோட பிளஸ் பாயிண்ட்னு பொதுவாக நம்ம நினைக்கிறேன், இல்ல நானும் அதை கண்கூடாவும் பார்த்திருக்கிறேன். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா? டூர் பிளான் அதுக்கெல்லாம் இன்னைக்கு கூகுள் மேப் போய் போதுமே. செங்கோட்டையதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஏஐ டூல்ஸை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பிளானிங் எல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. ஒரு காலத்துல அது இருந்துச்சு. பாயிண்ட் டு பாயிண்ட்ல நமக்கு வில்லேஜ் ரூட் தெரியாது அந்த காலத்துல. 88 கூட ஜெயலலிதாமா அந்த அதிமுக ஜேக்காக பிரச்சார பயணம் ஆரம்பிக்கும் போது செங்கோட்டையனும் டிடிவியும் தான். அப்ப தெரியும், உண்மையிலே தெரியாது இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு எப்படி போக. பெரிய பஸ் ரூட் எல்லாம் கூட கிடையாது. ரோடு ரூட் இப்ப நீங்க பார்க்கிற இந்த பல சாலைகள் எல்லாம் கிடையாது. அப்ப ஊர்க்காரனை வச்சு நம்ம பேசி கீசி தான் டூர் பிளான் போட முடியும். செங்கோட்டையன் அதுக்கு பெர்ஃபெக்ட் பர்சன். ஏன்னா அவரால் பேச முடியும். விஜய்க்கு பேச முடியாது. அவருக்கு அது ப்ராப்ளமா தெரியுது. ஒரு பிரஸ் மீட் கூட ஜாயிண்டா சரியா செய்யலைங்களே. யாரு கட்சியில சேர்ந்தாலும் இப்ப திமுக சேர்றாங்கன்னா உடனே மு.க. ஸ்டாலின் இல்ல வந்து வேற யாராவது முக்கியஸ்தர்கள் அறிவாலயத்துல வச்சு ஒரு பேட்டி, அப்புறம் கூடவே வரவேற்கிறது, இதெல்லாம் இருக்கும்ல. ஒரு மைத்ரேயன் சேரும் போதோ இல்ல வந்து மனோஜ் பாண்டியன் சேரும் போதோ அன்வர் ராஜா சேரும் போதோ அது நீங்க பார்க்கலாம். பொதுவா அதான் வழக்கம். இங்க வந்து அப்படியான ஜாயிண்ட் பிரஸ் மீட்டு சரியா இல்லைங்க. செங்கோட்டையன் வருகிறார், ஒரு வீடியோல அவரை வெல்கம் பண்ணிட்டாரு விஜய். அவர் வீடியோ பார்ட்டி, காட்சி கட்சி அப்படி வச்சுக்கலாம். கட்சின்னு சொல்றத விட காட்சின்னு வச்சுக்கலாம். அப்போ விஜய்க்கும் செங்கோட்டையனுக்குமான அந்த டயலாகு அதெல்லாமே எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. இல்ல செங்கோட்டையன் பொறுப்புல ஃபுல்லா விட்டுருவாரா? அப்படித்தான் தெரியுது. ஏன்னா கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லும் போது ஒருங்கிணைப்பாளர், எல்லாத்துக்கும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னா செங்கோட்டையன் பொறுப்புல கட்சி இயங்கணும்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா அதுல புஷி ஆனந்துக்கு மனக்குறை வரும். அங்க இருக்கிற அவங்க இருக்காங்கல்லங்க, ரொம்ப நாளா இருக்காங்க. அடுத்த அங்க தாவேக்காவனுடைய அந்த முதல் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப செங்கோட்டையன் போறப்ப அங்க அவங்களுக்குள்ள ஏதாவது கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? இல்ல வந்து விஜய் வந்து ஒரு சீனியர் லீடர் வந்துட்டாரு, நம்ம இவரை வந்து ஒரு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹேண்டில் பண்ணுவாரா? இல்ல எப்படி இருக்கும்? அது சீனியாரிட்டிக்கு உண்டான மரியாதை கொடுப்பாங்க. நேற்றெல்லாம் வந்து அந்த மரியாதை கொடுக்கப்பட்டது. மாமனிதர் அப்படின்லாம் கூட புஷி ஆனந்த் பெரிதும் பாராட்டி எல்லாம் சொன்னாரு. போக போக அது இடிக்குங்க. சரி, அனுபவத்தோட பிரச்சனை என்னன்னா அச்சம். எனக்கு வந்து பெரிய அனுபவம் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா நான் முதல்ல உங்களை வந்து தம்பி அதை செய்ய வேணாம், அது வந்து பிரச்சனை, 25 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க இப்படிதான் ஆச்சுன்னு சொல்லி பழைய கதையை சொல்லுவேனா மாட்டானா? உங்களுக்கு அது பிடிக்குமா? ஏன்னா ரொம்ப பெருசுங்க இப்படிதாங்க சொல்லுவாங்க இவங்க, அப்படி ஆயிரும் அந்த மைண்ட். அப்படிதான் இது சாதாரண குடும்பங்களையுமே நீங்க பார்க்கலாம். அரசியலுக்கும் அது பொருந்தும். 77 வயசுக்கும் 37 வயசுக்கும் இடையில கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய வரும். ஆனா அதை சமாளிக்கலாம். எப்படி சமாளிக்கலாம்னா கட்சி தலைமை சமாளிக்கணும். இப்ப திமுகல வந்து கிட்டத்தட்ட 75 வயசு நெருங்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். அப்ப அவர் வந்து எப்படி
யங்ஸ்டர்ஸை சமாளிக்கிறாரு. டக்குன்னு மிடில் லெவல்ல வந்து அவங்க சன்னையே கொண்டு வந்தாச்சு உதயநிதியை. அப்ப அவர் அதை பாத்துக்கிறாரு. அதை தாண்டி இளைஞர்கள் வரும்போது இவர் அப்படியே டூர்லயே வந்து அவங்கள உற்சாகப்படுத்தி அப்படியே போயிடுவாங்க. அப்ப விஜயோட பொறுப்பு அது. செங்கோட்டையனை சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள வேண்டியது விஜயின் பொறுப்பு. அது எப்படி செய்ய எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அப்படி செய்யற மாதிரி என்னோட யூகத்துக்கு படல. அவரோட பிற பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா தெரிகிறாரு அவரு. போக போக மாறலாம். அது நம்ம இப்பவுமே அப்படி மாற மாட்டாருன்னு அடிச்சு சொல்ல முடியாது. காலம் எல்லாத்தையும் மாத்திரும். செங்கோட்டையன் வந்ததுனால இங்க தாவேகாவுக்கு எந்த பலனும் இல்ல அப்படிங்கிறீங்களா? ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் பேசுற வச்சு பாக்குறப்ப என்னால அப்படிதான் யூகிச்சுக்க முடியுது. அப்படி நான் உறுதியா சொல்லல. செங்கோட்டையனால பலன் விளையணும்னா வெறுமனே அவர் வந்து டூர் ஆர்கனைஸ் பண்ணுவாருங்கிறது வேஸ்ட். அதை தாண்டி அவருக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆர்கனைசேஷனை செம்மைப்படுத்தணுங்க. நம்ம வந்து ஒரு தலைவர் அவர் பாப்புலரா இருக்காரு, அவரு கீழே வந்து 5-6 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, அது ஆர்கனைசேஷன் ஆகாது. ஆர்கனைசேஷன் கிராஸ் ரூட் லெவல்ல கீழே கட்ட கடைசியில அவனை இருந்து நீங்க பில்டப் பண்ணி கொண்டு வரணும். அப்போ ஊர்க்காரன் ஊர்ல இருந்து வர்றவங்க கட்சிக்காரன்ட்ட இது வரைக்கும் புஷி ஆனந்த் பேசிட்டு இருக்காரு. நல்ல கட்சிக்காரங்க தோல் மேல கை போட்டு அவர் பழகுறாரு. பாக்குறோம்ல, வீடியோகள்ல பாக்குறோம். நண்பர்கள்ட்ட கேட்கும் போது சொல்றாங்க, இல்லங்க அவரு எங்களோட இருப்பாரு, எங்களோட சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா புஷி ஆனந்துக்கு தமிழ்நாடு அரசியல்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஒண்ணும் இல்ல. ப்ராபபிலி he may be a good person. குட் பர்சன் வந்து குட் பாலிட்டிஷியன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்ப அவரை தாண்டி செங்கோட்டையன் வர முடியும். என்ன காரணம்னா அவர் வந்து சீனியர் பொலிட்டிஷியன், குட் பொலிட்டிஷியன், எல்லாத்தையும் நல்லா பழகுவாரு. அப்போ ஒரு நெருடல் வரும். அதாவது இவ்வளவு நாளும் ஆனந்த் பேச்சை கேட்டுட்டு இருந்த கட்சிக்காரன் இப்ப செங்கோட்டையன் பேச்சை கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு நெருடல் வரும். அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா வெற்றி தான். இப்ப இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லப்படுது, விஜயுடைய தாவேகாவினருடைய மெயின் டார்கெட்டே புதுச்சேரி தான். புஷி வந்து அங்க மூவ் பண்ணப்படுவாரு. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது புதுச்சேரியில இருந்தா வந்து தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது. அது ஒரு பாயிண்ட் தாங்க. அதிமுகவோட முதல் டார்கெட் தற்செயலாவே பாண்டிச்சேரி தான் அமைஞ்சது. எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் இல்ல அதிமுகல. அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில முதலமைச்சர் வந்தாச்சு. 1976 காலகட்டத்திலேயே அதிமுகவின் முதலமைச்சர் பாண்டிச்சேரி. கிட்டத்தட்ட அதிமுக ரூட்ல தான் பயணம் போகுது தாவேகா. ரெண்டாவது புஷி ஆனந்துக்கு நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற கரெக்ட் தான். பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல நிறைய அனுபவம் இருக்கும். இப்போ பாண்டிச்சேரிக்கு தான் இப்போ விஜயோட அடுத்த பயணம் டிசம்பர் 5 என்னமோ. அப்ப பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில வந்து பலமுனை போட்டியா இருக்கு இப்போ. சோ தாவேகாவுக்கு அதுல வந்து ஒரு அப்ஸ்விங் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அது பெட்டர் சாய்ஸா இருக்கும். புஷி ஆனந்த் வந்து ஃபுல்லா பாண்டிச்சேரி பாலிடிக்ஸை விட சொல்லிட்டு பாண்டிச்சேரி முதலமைச்சர் புஷி ஆனந்த் அப்படி முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி ஆகணும்ல. அங்க விஜயே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்க முடியாதுல்ல. அங்க விஜய் தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர் கேண்டிடேட். அப்ப அப்படி போகலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்ட பாலிடிக்ஸை நோக்கி இங்க தமிழ்நாடும் தாவேகாவும் நகருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக நீங்க சொல்றது சரிதான். அடுத்த கட்ட பாலிடிக்ஸ் நோக்கி அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கிறது அப்படி எடுத்துக்கிடலாம். ஓகே. இல்ல ஆஃப்டர் செங்கோட்டையன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அதுதான் வந்து டாக்ஸா இருக்கு. கண்டிப்பா ஆஃப்டர் செங்கோட்டையன் பிறகு தாவேகாவோட அப்ரோச்ல மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம்னா எல்லாரையுமே உள்ள சேர்ப்பாங்க. வந்தாரை நொந்தாரை வாழ்விழந்து போனவரை எல்லாரையும் சேர்த்துருவாங்க. அதிமுக இருந்து போனா அப்புறம் வந்தார் நொந்தார் வாழ்விழந்து போனார் தானே. பிற கட்சிகள்ல இருந்து கூட போலாம். எனக்கு என் கட்சியில வாய்ப்பே இல்லைங்க, வயசு எனக்கு 45-50 ஆகுது, நான் என்ன பண்றது சொல்லுங்க. எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க போத்தானே செய்யணும். அப்ப நான் வந்து போனா எனக்கு ஒரு பெட்டர் சான்ஸ், அதாவது ஜெயிக்கக்கூடிய தோற்றம் இருக்கணும்ல. இலூஷன் ஆஃப் விக்டரி. தாவேகா ஜெயிக்கக்கூடிய தோற்றம் தரும். இன்னொன்னு ஊர்கள்லயோ சொந்தக்காரன்டையோ ஜாதிகாரன்டையோ பேசும்போது, தம்பி நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா, நான் இப்ப தாவேகால இருக்கேங்க, நம்ம பகுதிக்கு விஜய் வர போறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு கெத்தா இருக்கும். இயல்பாகவே ஏதாவது பேரே தெரியாத கட்சிக்கு போக முடியாதுல்ல. அது ஒரு இப்ப திமுக எனக்கு இடம் இல்ல, அதிமுக இடம் இல்லைன்னா பெட்டர் சாய்ஸ் ஒரே சாய்ஸ் அதானே. இதை வழிகாட்டுறதுக்கு ஒரு மூத்த தலைவர் தேவைப்படுது. அந்த ரோலை வந்து செங்கோட்டையன் செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. நேற்றைக்கே பாருங்க, அவரு துண்டை போடுறத தவிர்த்துட்டாரு. பாக்கெட்ல பழைய படம் ஜெயலலிதா படம் இவங்க படத்தை தான் அவர் வச்சிருக்காரு. தவறு இல்லைங்கிற மாதிரி இப்ப தாவேகாவே ஆமா ஆமா சரிதாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப மத்த கட்சிக்காரங்களுக்கும் ஓகே தான், இப்ப நம்ம போகலாம். இப்ப நம்ம ஊரு, இப்ப நம்ம பகுதி டெல்டா பகுதியே எடுத்துங்க. டெல்டா பகுதியில ஊர்கள்ல நிறைய பேர் திமுக அதிமுகல வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவங்க தாவேகாவுக்கு போனாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ வழி நடத்த முடியும். அது அட்வான்டேஜ். அந்த ஊர்ல இருக்க யங்ஸ்டர்ஸ்லயே ஒருத்தர் நல்லா 3 வருஷமா செலவு பண்ணி தாவேகாவுக்கு செலவு பண்ணி எம்எல்ஏ கனவோட இருந்தாரு அப்படின்னா கிளாஷ் வரும். ஏன்னா அவன் இதுவரைக்கும் செலவு பண்ணிருப்பான். அவன் ஃபியூச்சர் எம்எல்ஏ நான் வேட்பாளர் நினைச்சிருப்பான். ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வேட்பாளரா இருந்தாலே மெரிட் இருக்கு. ஏன்னா உள்ள இன்னொன்னு தாவேகாவுக்கு கொங்கு பகுதியில ஒரு சீட் வந்து கன்ஃபார்ம். இப்போதைக்கு வந்து அதை நம்ம இப்பவே எழுதி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து நேத்துல இருந்து தாவேகாவினரும் சரி
செங்கோட்டையன் ஆதரவாளரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி செங்கோட்டையனுக்கு அங்கே வந்து ஒரு ஒரு அப்லிஃப்ட் அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா தொடர்ந்து ஒரு 8-9 வருஷங்களாக வந்து அங்கேயே இருந்திருக்கிறாரு, அங்கேயே வந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ இப்போ தாவேக்காக வர்றப்போ அந்த எம்எல்ஏ பதவியும் சேர்ந்தவர் கூட வருமா? வரலாங்க. ஏன்னா செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, விஜய்க்கான செல்வாக்கையும் சேர்த்து ஒரு கணக்கு தான் இது. 4 முனை போட்டிய களத்துல திமுக எப்படி ஜெயிக்கும்னு கணக்கு போடப்படுகிறதோ அதே மாதிரி செங்கோட்டையன் ஜெயிப்பாருங்கிற கணக்கும் போடப்படுகிறது, அதை மறுப்பதற்கு இல்ல. ஆனா செங்கோட்டையன் இப்பவுமே எம்எல்ஏவாவே கன்டினியூ பண்ணிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து கட்சியோட தூக்கியாச்சு. அவர் இப்ப வந்து கட்சி சாராத எம்எல்ஏ தான். அப்ப அவரு இப்ப மனோஜ் பாண்டியன் பண்ண தப்பு என்னன்னா, முதல்ல போய் கட்சியில சேர்ந்துட்டாரு. அவர் திமுகல ரிட்டைல எம்எல்ஏ கட்சியில சேர்ந்துட்டாரு. அவரும் அதிமுக விட்டு நீக்கப்பட்டவர் தான். ஆனா எம்எல்ஏவா கட்சியில சேர்ந்தாரு. சோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றது தார்மீகம்னு நினைச்சிட்டாரு. இவர் அப்படி செஞ்சிருக்க வேண்டாம். ஏன்னா ஒரே ஒரு தீர்ப்பு தாங்க அதுல வந்து அகைன்ஸ்டா இருக்கு. சேடப்பட்டி முத்தியா தீர்ப்பு, அழகு திருநாவுக்கரசு, இப்போ ஜி விஸ்வநாதன் இருக்காரு இல்லைங்களா, விஐடி வேந்தர், அந்த 2 பேரும் அதிமுக விட்டு நீக்கப்பட்டாங்க ஜெயலலிதா காலத்துல 94 என்னமோ. அவங்க வந்து மதிமுக கூடத்துல போய் வாழ்த்தி பேசினாங்க. அதை அப்போ சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா அவங்களை கட்சி விட்டு இது சட்டமன்ற பதவியில இருந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாரு. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, ஜெயிக்கல. அந்த ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை கெட் ஓவர் பண்ணலாம். இது வரைக்கும் யாரும் கெட் ஓவரே பண்ணல. சோ செங்கோட்டையன் எம்எல்ஏவாவே ஜாயின் பண்ணிருக்கலாம். தாவேக்காக்கு ஒரு எம்எல்ஏ வரவாயிருக்கும். ஓகே, இப்பவே ஆமா தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாமே ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கும். சார் நன்றி சார், உங்களுடைய கருத்து ரொம்ப நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Start reloading. It's a luring.